Taste the Daily. ஏல மக்கா வணக்கம்டே. எங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு ஐயா ஸ்டாலின் திமுக கூட்டத்தில் பஞ்ச் டயலாக் பேசியிருக்காராமா. என்ன பெரிய கேரக்டரு, எங்களுக்கு தெரியாதா திமுகவோட கேரக்டர் என்னன்னு? திருவண்ணாமலையில் திமுக கூட்டம் நடந்துச்சுல்ல, அந்த இடத்த சமப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்க ஏரியிலிருந்து மண் திருடி இருக்காங்க. முதலமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் திருட்டு மண் ஓடி இருக்கு. இதை தட்டி கேட்ட விவசாயிகளை கைதும் பண்ணியிருக்காங்களாம். இவ்வளவு தான் சார் இவங்க கேரக்டர். ஊழல், முறைகேடு, திருட்டு, இதுதான் திமுக. இவ்வளவு தான் திமுக. சரி மக்களே, இன்னும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை பேச வேண்டியிருக்கு. போய் குறிஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க, விரிவாக பேசுவோம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பக்கம் பட்டியல் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியை சட்டவிரோதமாக ஒருத்தர் வளைச்சி போடுதாராம். எல்லாம் அரசாங்க இடமா, கவர்மெண்ட் அந்த தனி நபருக்கு ஆதரவாக கவர்மெண்ட் நிலத்தை தார வார்த்துட்டு இருக்கான். இப்போ உரிமை கோர்றாரு இல்லையா, இதுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் அகற்ற சொல்கிறாரு இல்லையா, இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் ஒரு அரசு சாலையை அகற்ற சொல்கிறாரு. அங்கே இருக்கிற குடியிருக்கிற தலித் மக்களை அகற்ற சொல்கிறாரு இல்லையா. யார்கிட்ட வாங்கினார் இந்த லேண்டை? தனியார்கிட்ட வாங்கினாரா இல்லை அரசுகிட்ட வாங்கினாரா? தனியார்கிட்ட வாங்கினாருன்னா யார்கிட்ட வாங்கினார்? அவர் பேர் என்ன? எவ்வளோ நிலங்கள் வாங்கியிருக்கிறார்? அதுக்கு அவர் எவ்வளோ பணம் வாங்கி கொடுத்துருக்கிறார்? இல்லை அரசுகிட்டனாக்கா அரசு என்ன அடிப்படையில் இந்த நிலத்தை இவர் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு? இந்த ரெண்டு கேள்விக்கும் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பதில் கிடையாது. திரைப்பட இயக்குனர் கோபி நயனார் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவா பேசினதோட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்படுற ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு பல கேள்விகளை கேட்டிருக்காரு. மதுரை மாவட்டம் பொம்மன்பட்டியில திமுக எம்எல்ஏ டிஃபன் பாக்ஸ் கொடுக்கிற நிகழ்ச்சி நடத்திருக்காரு. அங்க டிஃபன் பாக்ஸ் வாங்க போன ஒருத்தரை திமுக கும்பல் அடிச்சு மூஞ்ச உடைச்சு அனுப்பியிருக்கு. திமுக ரவுடிகளோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குயா. தஞ்சாவூர் பக்கம் திமுக எம்எல்ஏவோட கார் மோதி ஒருத்தர் இறந்துட்டாருப்பா. ஆக்சிடென்ட் நடந்த உடனே திமுக எம்எல்ஏ தப்பிச்சு ஓடிட்டாருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ இப்படி செய்யலாமா? நம்மை காக்கும் 48ன்னு ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரே, அதெல்லாம் சும்மா கதையா? திருத்தணி பக்கம் இருக்கிற கொண்டாபுரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கோட்டை சுவர் இடிஞ்சு விழுந்து 7வது படிக்கிற மாணவன் இறந்துட்டான்பா. பள்ளிக்கூடத்துல அடிப்படை வசதிகள், குறிப்பா சேதமான கட்டிடத்தை சரி பண்ணுங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா? இந்த கவர்மெண்டோட அலட்சியத்தால இன்னைக்கு குழந்தை உயிர் போச்சு. பெத்தவங்களுக்கு தானே தெரியும் அந்த வேதனை. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம். வாங்க மக்கா, விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். இந்த 100 நாள் வேலை திட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெரிய பேசுபொருளாக இருக்குது. 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்ற போகிறோம்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லுது. ஐயா ஸ்டாலின் அந்த மசோதாவை எதிர்க்கிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே என்ன லட்சணத்தில் இந்த 100 நாள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த செய்தி. குறிப்பிட்ட சில பேருக்கு தான் வேலை கொடுக்குறாங்க, சொந்தக்காரங்களா பார்த்து கொடுக்குறாங்க. அதுலயும் இல்லாதவங்களுக்கு எல்லாம் போட்டு வாங்கிக்கிறாங்க. இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்ல. வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? எங்க இஷ்டம், நாங்க அப்படிதான் செய்வோம், தேன் அழிக்கிறோம், பிறங்க நக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யறது? நான் இருக்கிறது ஒரே கார்டு தான், ஒரு நபர் தான். நான் எல்லா வேலையும் எழுதணும். எனக்கு நான் திமுக கிளை செயலாளர் பொண்டாட்டி தான். நான் நேரம் நினைச்சனாக்கா முட்டை கிருஷ்ணமூர்த்திட்ட கூட போவேன், எம்ஆர்கே கிட்ட போவேன், கவிஞர்கிட்டே போவேன். கேட்டீங்களாப்பா? வெள்ளும் தமிழக பெண்கள்னு கலர் கலரா விளம்பரம் பண்ணிட்டு காது கூசுற மாதிரி பெண்களை திட்டுறாங்களாம். இதுவா திராவிட மாடல்? கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு பக்கம் 1 நாள் 2 நாள் இல்ல, ஒரு வருஷமா 100 நாள் வேலையை கொடுக்கலையாம். கேட்டா ஆபாசமா திட்டுதாங்களாம். இதெல்லாம் அநியாயமா இல்லையா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 100 நாள் வேலையை 150 நாளா மாத்துவேன்னு சொன்னாரா இல்லையா? செஞ்சாரா? செய்யலையே. அட, சொன்னபடி 100 நாள் வேலையை 150 நாளா மாத்திரனா கூட பரவாயில்ல, இருக்கிற வேலையை கெடுக்காம இருக்கணும்ல. ஏன் வேலை கொடுக்க மாட்டிக்காங்க? பல இடங்கள்ல வேலை வாங்கிட்டு கூலியவே தர மாட்டிக்காங்க. பாவம் கிராமத்து ஜனங்க நம்பி இருக்கிறதே இந்த 100 நாள் வேலையை தான். அதை இப்படி கெடுத்து குட்டிச்சுவராக்கினா நியாயமா? எங்க கொள்ளையடிக்கலாம், எதுல ஊழல் பண்ணலாம்னு சிந்திக்கிற ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட மக்களோட கஷ்டத்தை நினைச்சு பார்க்க மாட்டிக்காங்க.
வரப்போற தேர்தல்ல ஏழை மக்களுக்கு எதிராக இருக்கிற இந்த கவர்மெண்ட்டை மக்கள் ஓட ஓட விரட்டணும். அப்பதான் விடிவு காலம். இல்ல கஞ்சிக்கு கையேந்த வச்சிருவாங்க. திமுக கும்பல்னாலே ரவுடி கும்பல்னு தெரிஞ்சும் ஏன்பா அவங்க கூட்டத்துக்கெல்லாம் போறீங்க? மதுரை சோழவந்தானில் திமுக எம்எல்ஏ டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறேன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அங்கே டிஃபன் பாக்ஸ் வாங்க போனவரோட மூக்கை திமுக ரவுடிகள் அடித்து உடைச்சிருக்காங்க. அந்த கொடுமையை பாருங்க. நான் வந்து ஒருக்கா போங்கன்னு சொல்லி ஆள் வச்சு சொன்னீங்க. அதுக்கு வந்து என்னைய வந்து மண்டையில அடிச்சு உடச்சிட்டாங்க. மூக்காந்துல இப்படி மூஞ்சி பூரா ரத்தம் ஒழுக நியாயம் கேட்டவரை திமுக எம்எல்ஏ வெங்கடேசன் கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிட்டாரு. மதுரை மாவட்டம் சோழவந்தான்ல திமுக கூட்டம் நடந்திருக்கு. கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப கொஞ்சம் தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அந்த தள்ளுமுள்ளுல டிஃபன் பாக்ஸ் வாங்க வந்தவருக்கும் திமுக கும்பலுக்கும் சண்டை வந்துருச்சு. திமுக ரவுடிகள் சும்மாவே ஆடுவாங்க. காலில் சலங்கைய கட்டி விட்டா சொல்லவா வேணும். ரிசல்ட் ஒருத்தரை அடிச்சு மூக்க உடைச்சு அனுப்பியிருக்காங்க. நான் வந்து ஒருக்கா போங்கன்னு சொல்லி ஆள் வச்சு சொன்னீங்க. அதுக்கு வந்து என்னைய வந்து மண்டையில அடிச்சு உடச்சிட்டாங்க. மூக்காந்துல அதாவது மற்ற கட்சிகள் கூட்டம் நடத்தினா போராட்டம் நடத்தினா பல கெடுபிடிகளை போடுற காவல்துறை இந்த திமுக கும்பலை மட்டும் கண்டுக்க மாட்டீங்க. அதனாலேயே உடன் பிறப்புகள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுதாங்க. ஒருத்தர் முகம் முழுக்க ரத்தத்தோடு இருக்கும்போது எம்எல்ஏ கண்டுக்காம போறாருன்னு சொன்னா எவ்வளவு ஏத்தம் பாருங்க. ஏழை ஜனங்கன்ற எகத்தாலும் தேர்தல் வர்றதால டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறேன், தட்டு கொடுக்கறேன், திருவோடு கொடுக்கறேன்னு கூப்பிடுவாங்க. கொள்ளையடிச்ச காசுல கொஞ்சம் தர்மம் பண்ணுவாங்க. நம்பி போயிடாதீங்க. போனா இதான் நிலைமை. வரப்போற தேர்தல்ல இந்த ரவுடித்தனத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க பாருங்க. மக்கா, சவுக்கு சங்கர் கைது அப்படின்னு எல்லாரும் செய்தியில் பார்த்துருப்பீங்க. ஏன் கைது பண்ணாங்க, எதுக்கு கைது பண்ணாங்கன்றதை விட எப்படி கைது பண்ணாங்கன்னு பார்க்கணும். இங்கே திமுகவுக்கு எதிராக பேசுகிற ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் மிரட்டுறதுக்காகவே இந்த கைதை பட்டம் பிடிச்சி பட்டம் காமிச்சிருக்காங்க. இந்த செய்தியில் என்ன ஏதுன்னு விவரமாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ண போன ஸ்டாலின் கவர்மெண்டோட காவல்துறை தீயணைப்பு வீரர்களை கூப்பிட்டு கடப்பாறையோட போய் அவர் வீட்டு கதவை உடைச்சாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள போனவங்க சங்கரோட வீட்டையே புரட்டி போட்டு தேடினாங்க. லாக்கரையெல்லாம் உடைச்சி அட்டுழியம் பண்ணாங்க. இதையெல்லாம் பல செய்தி சேனல்கள் அப்படியே படம் பிடிச்சது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தரை கைது பண்ண போகும்போது ஒருத்தரோட வீட்டுல சோதனை பண்ணும்போது மீடியாவை கூட்டிட்டு போய் காவல்துறை சோதனை பண்ணும். எதுக்காக சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்த அத்தனை அராஜகத்தையும் படம் பிடிக்க விட்டாங்க? ஏன் எல்லாமே வெளியே தெரியணும்னு அனுமதிச்சாங்கன்னா, ஏன்னா இந்த காட்சிகளை பார்க்கிற ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் பயம் வரணும். திமுகவுக்கு எதிராக யாரும் பேசவே கூடாது. அதுக்கு தான் இதை திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அட, நான் சொல்லல, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இதே சவுக்கு சங்கர் வீட்டுல ஒரு கும்பல் சாணிய கரைச்சி ஊத்துச்சு. அவங்களையும் இந்த காவல்துறை இதே மாதிரி பிடிச்சதா? இல்லையே. ஓய்வு பெற்ற நீதியரசர் மார்க்கண்டேய கட்ஜி கூட இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்யற ஜனநாயக படுகொலையை கண்டிச்சிருக்காரு. தேர்தல் நெருங்க இந்த ஆட்சியோட அவலத்தை மக்கள் பேசதான் செய்வாங்க. இப்படி உருட்டி மிரட்டிலாம் எல்லார் வாயையும் அடக்க முடியாது. ஆட்சியாளர்களுக்கும் இப்ப நாம சொல்றது புரியாது. 2026 தோத்துட்டு வீட்டுக்கு ஓடும்போது தான் புரியும். மக்கா, உங்களுக்கெல்லாம் ஜங்கிள் ராஜ்னா என்னன்னு தெரியுமா? ஜங்கிள் ராஜ்னா காட்டாட்சின்னு அர்த்தம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிற கேடுகட்ட ஆட்சின்னு அர்த்தம். இப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒரு ஆட்சி தான் நடக்கு. போக்சோ குற்றவாளிகளை தப்ப விட்டுட்டு தலையை சொல்கிற கவர்மெண்ட்டு பத்திரிகையாளரை பாஞ்சு கைது பண்ணுது. பீகாரில் இப்படித்தான் ஒரு ஆட்சி இருந்துச்சு. கடந்த 20 வருஷமாக அந்த கட்சி ஜெயிக்கவே இல்லை. அந்த மாதிரி திமுக கும்பலை 2026 ஓட விரட்டணும். திரும்ப ஆட்சிக்கு வரவே விடக்கூடாது. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.